வணக்கம் நண்பர்களே. விஜய்க்கு அதிமுக தூது விடுதா? விடுதுங்கிற மாதிரி செய்தி வருது. பாஜகவும் பேச்சு நடத்த முயற்சி பண்ணுதான். பாருங்க, இந்த ஓட்டு பதிவு முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை நடக்கிற வரைக்கும் நம்ம அரசியல்வாதிகள் எந்த திசையில போவாங்கன்னே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்கும். ஜெயிப்போமோ இல்லையோ, ஜெயிச்சே ஆகணுமே அப்படிங்கிற ப்ரெஷர் வேற இருக்கும். சரி, ஒரு தேர்தல் நடந்தா பல்வேறு விதமான முடிவுகள் இருக்கும். நடந்து முடிந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகமாச்சு. கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் அதிகமா ஓட்டு போட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரும்னு அவங்கவுங்க கட்சிக்காரங்க சொல்லிக்கிறாங்க. இல்ல இது விஜய் ஒரு ஃபேக்டர், முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய்க்கு ஒரு பயங்கரமான சான்ஸ் இருக்குங்க. இந்த தேர்தல விஜய்க்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அவர்கிட்ட தான் ஆட்சி போக வாய்ப்பு இருக்கு இப்படின்னு விஜய் ஆதரவாளர்கள் தொடர்ந்து பதிவிட்டு வராங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எந்தெந்த விதமான சூழல்கள் வரலாம் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். இந்த நடந்து முடிந்த தேர்தல்ல எந்த விதமான சூழல்கள் வரலாம், பாசிபிலிட்டிஸ் என்ன, செனாரியஸ் என்ன, எந்த விதமான முடிவுகள், எவ்வளவு முடிவுலாம் வரலாங்க. ஒரு தேர்தல்ல யாரையும் நம்ம ஒதுக்கிட முடியாது, யாரும் தடுத்திட முடியாது. அத்தனை வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஆளும் கட்சியா திமுக இருக்கு. திமுகவே மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம், ஒரு பெரும்பான்மையோட வரலாம், இல்ல வராமல் கூட போகலாம். விஜய் மிகப்பெரிய பெரும்பான்மை பெறலாம், சொல்ல முடியாது. அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒருவேளை அவருக்கு சீட்டில் கொஞ்சம் கம்மியா போகலாம், ஒரு 80 சீட்டு 70 சீட்டு வரலாம். அப்போ மற்றவர்களுடைய ஆதரவோடு அவர் முதலமைச்சராக ஆகலாம். இல்ல அவருக்கு ஒரு 30-40 சீட் தான் வந்துச்சு, திமுக ஒரு கூட்டணிய ஒரு 20 120 120 சீட்டு வந்துச்சுன்னா திமுக ஆட்சி அமையலாம், பெரும்பான்மை இல்லாமல். அதே மாதிரி அதிமுகவுக்கும் நடக்கலாம். விஜய் யாரோட ஓட்டை பிரிப்பாரு தெரியல. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரியல. அவர் சில பேர் சொன்னாங்க இவர் திமுக ஓட்டை பிரிச்சிருவாருங்க, அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்துருவாருங்க அப்படின்னு சில பேர் தேர்தலுக்கு முன்னால சொன்னாங்க. இன்னும் சில பேர் சொன்னாங்க அவர் எடுக்கிற ஓட்டு அதிமுக ஓட்டுங்க, அதனால திமுகவுக்கு ஈஸியா போயிருங்க இப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஆட்சிக்கு எதிரான ஓட்டு பிரிச்சுன்னா திமுக ரூட் கிளியர் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா, விஜய் ஒவ்வொரு தடவை வெளியே வரும்போது 2-2% ஓட்டு உயருது அப்படின்னு சொன்னோம். தேர்தலுக்கு முன்னாடி நாங்க பதிவு பண்ணிட்டு இருக்கோம். தேர்தல் நெருங்க நெருங்க பல ஊர்களுக்கு போனாருங்க. ஒரு ஊரு போனா பல ஊர் அதிர்ந்தது, நமக்கு நல்லா தெரியும். அதனால விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சம் செல்வாக்கு உயர்ந்திருக்கலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கே பெரும்பான்மை கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். இல்ல அவர் நான் சொன்ன மாதிரி ஒரு 30-40 சீட்டு ஜெயிக்கலாம். இதுல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன பிரச்சனைனா, விஜய்க்கு யாரு முதல் எதிரி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்க்கு திமுக தானே முதல் எதிரி. ஒருவேளை அதிமுக பாஜக அணி, அதிமுக விஜய்க்கு கணிசமான சீட்டு கிடைக்குது, அதிமுக கணிசமான சீட்டு கிடைக்குது அப்படின்னா நேரா விஜய் கிட்ட ஆதரவு வாங்கிக்கலாம், ஆட்சியில் அமரலாம் அப்படின்னு எடப்பாடி நினைக்கலாம். இதை செய்க அப்படின்னு டெல்லி பாஜக உத்தரவிடலாம். இல்ல பாஜகவே பேச்சு நடத்தி இப்போவே கொஞ்சம் ரெடி பண்ணி வைப்போம் விஜய, ஒரு வேளை முடிவு வேற மாதிரி போச்சு, நம்ம தான் சேர்ந்து கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா அது நடக்கட்டுமே அப்படின்னு எடப்பாடியும் நினைக்கலாம், பாஜகவும் நினைக்கலாம். இதற்காக மெல்லிய அளவுக்கான முயற்சிகள் நடக்கிறதா சொல்றாங்க. விஜய் என்ன செய்வாருங்கிறத யோசிக்கணும். விஜய் தனியாக ஆட்சி அமைக்க விரும்புவார், பெரும்பான்மை வருகிறது என்று நம்புகிறார். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு 60-70-80 சீட்டு யார் யாருக்கு தம் பக்கம் வருவாங்களோ அவங்களாம் இழுத்துக்க விரும்புவார், முயற்சி பண்ணுவார். திமுக அணியில் இருக்கிறவங்க, காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ இல்ல இடதுசாரிகளோ முஸ்லீம் கட்சிகளோ அல்லது அதிமுக கூட்டணி இருக்கின்ற ஓரிரு கட்சிகளோ, அதாவது பாஜக தவிர்த்து அவர்கள் வந்தாலும் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லிட முடியாது. என்னன்னா பாமகவுக்கும் விசிகாவுக்கும் ஒத்து வராது, அதை எப்படியே பேலன்ஸ் பண்ணலாம், இதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் விஜய் இன்னொருவருக்கு வாய்ப்பு தருவாரா, இன்னொருவருக்கு ஆதரவு தருவாரா? வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதிமுக நீங்க உட்காருங்க, நாங்க உங்களுக்கு ஆட்சி தரோம், ஆதரவு தரோம் அப்படின்னு விஜய் சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் என்ன பண்ணுவார்னா, தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை முதலமைச்சராக பார்ப்பார். இல்லை அப்படின்னா நீங்களா பார்த்து ஏதோ ஆட்சி அமைங்க, நாங்க வேடிக்கை பார்க்கிறோம், நாங்க எதிர்கட்சியாக செயல்படுறோம் அப்படின்னு அவர் விரும்புவார். அவருடைய அறிக்கையில, தேர்தல் அடுத்த நாள் அறிக்கையில என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு பிகினிங் தான் அப்படிங்கிறார். அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று, அவர் வெற்றி பெற்று விடுவாருங்கிற நம்பிக்கை. இன்னொன்று, எத்தனை சீட்டுகள் வந்தாலும் அது ஒரு நல்ல தொடக்கம். இல்லை, ஆட்சி அமைப்பதற்கு உரிய இடங்கள் வராவிட்டாலும் ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலை பிறகு உருவாகலாம், அதற்கான தொடக்கம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னதான் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு அதிமுகவோ பாஜகவோ கெஞ்சினாவோ இல்ல நெருக்கடி கொடுத்தாவோ இல்லை கண்ணை கசக்கி கொண்டு பனையூரில் போய் நின்றாலோ விஜய் இறங்கி வர மாட்டாருன்னு தெரியுதுங்க. முதல்ல இவங்க போனை போட்டா போனே எடுக்க மாட்டாரு, எங்கேஜ்டா இருக்கும்.
நெட்வொர்க்கு கிடைக்காது. அப்புறம் கூட இருக்கிறவங்க அவருடைய சகாக்கள் அவங்களும் போன் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. சரி நேரா வீட்டுக்கே போலான்னு அங்க பெரிய பூட்டு தொங்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கதவுகள் திறக்கப்படாது. அந்த அளவுக்கு விஜய் ரொம்ப உறுதியா இருப்பார். ஏன்னா அவர் நல்லா தெரியும். அவரு ஏற்கனவே பல தடவை சொன்ன மாதிரி அவரு தன்னுடைய சகாக்கள், தன்னுடைய அரசியல் ஆலோசகர்கள் ஜான் ஆரோக்கியசாமியோ இல்ல ஆதவ அர்ஜுனாவோ இல்ல அருண்ராஜோ இல்ல புஷி ஆனந்தோ இந்த மாதிரி நிறைய பேருடைய ஆலோசனைகளை கேட்கிறாராங்கிறது ஒரு சந்தேகம். கேட்டாலும் அவர் தனியா முடிவு எடுத்துருவாரு. அவர் முடிவு எடுத்தாருன்னா அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டார். நல்லா தெரியும். இந்த ஒரு ரூட் மேப் ரொம்ப தெளிவா இருக்கு விஜய்க்கு. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், தேர்தல் முடிவு எப்படி இருக்கும், தங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்ல மற்றவர்களுக்கும் சாதகமாக இருக்குமா, இல்ல ஒரு தொங்கு சட்டப்பேரவை வருமா, இல்ல ஒரு கட்சி ஆட்சி வருமா, திமுக ஒருவேளை எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்து விடுமா. ஏன்னா திமுகவுடைய ஆதரவாளர்கள், திமுக கட்சிக்காரங்க இப்பெல்லாம் சமூக ஊடகங்களை பேசுறத பார்க்கும்போது ரொம்ப கலங்கி போயிருக்காங்கன்னு தெரியுது. ஐயா, தேர்தல் முடிவு வர வரைக்கும் யாருமே பதற்றம் அடையக்கூடாது. ஏனென்றால் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கும். 10:10 ஒரு ஐடியா தெரியும். ஒரே கட்சி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதுன்னா 10:30 முடிவாயிரும். இல்ல ரொம்ப நெக் டு நெக் இருந்ததுன்னா 12, 1, 1:30, 2 வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. முடிவுகள் வந்த பின்னாலும் கூட ஒரு தொங்கு சட்டப்பேரவை அப்படின்னா யார் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம அன்னைக்கு கூட தெரியாது. ஆகையால யாரும் இதுல இப்போ பதற்றம் அடையவோ, மகிழ்ச்சி அடையவோ, புலங்காகிதம் அடையவோ, இல்லை உற்சாகம் அடையவோ, வருத்தம் அடையவே கூடாது. ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் ரொம்ப அவங்களுடைய பதிவுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பதற்றத்தில் இருக்காங்க, வருத்தத்தில் இருக்காங்க. எவ்வளவு செஞ்சோமே, இப்படியா இளைஞர்கள், இது சரியா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. இது அவங்களுடைய பதற்றத்தை காமிக்குது, அவங்களுடைய பயத்தை காமிக்குது. ஏன் இப்படி நினைச்சாங்க, அவங்களுக்கு தனியா செய்திகள் வந்து சேர்ந்துருச்சா, இல்ல இது வரைக்கும் நிறைய பேர் என்ன பேசியிருக்காங்க, என்ன முடிவு வந்திருக்கும் அப்படின்னு அவங்க காதுக்கு எட்டிருச்சா, இதெல்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா அவங்களுடைய பேச்சிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்களுடைய சமூக ஊடகங்களுடைய பதிவுகளை வச்சு பார்க்கும்போது கலங்கி போயிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. நம்ம அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றோம்னா, கலங்காதீர்கள், தேர்தல் முடிவு வரும் வரைக்கும் யாரும் உற்சாகம் அடையாதீர்கள், யாரும் புலங்காயுதம் அடையாதீர்கள், இப்பொழுதே வெற்றி என்று சொல்லிவிடாதீர்கள், இப்பொழுதே தோல்வி என்று கண்ணை கசக்காதீர்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா அப்படி இல்லை. ஏன்னா இந்த தேர்தல் முடிந்த பிறகு நிறைய பேர் பல ஊடகங்களை ஒரே விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்கு சதவீதம் அதிகரிச்சதா இல்ல வாக்கு எண்ணிக்கை அதிகரிச்சதா, இது ஒரு பக்கம் போக வாய்ப்பு இருக்கு, இப்படிதான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே திமுக ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் நம்பிக்கையோட தான் சில பேர் இருக்காங்க. முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நிறைய பேர் அங்கங்க சொல்றாங்க, இல்ல திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா விஜய் சார்ந்தவர்கள் பார்த்தோம்னா அவங்க கட்சி இருந்து யாருமே எதுவுமே பேசலைங்க. ரொம்ப உற்சாகமா உள்ள இருக்காங்களா எனக்கு தெரியல. ஒரு 2 ஆதரவாளர்கள், விஜய்க்கு ஆதரவு ரொம்ப கம்மிங்க. ஊடகத்துல யூடியூப்ல ரொம்ப அவங்க வந்து இது தரமோ தாங்க, இது வேற விதமான முடிவை கொடுக்கும் அப்படிலாம் பேசுறாங்க. தெரியாது. தேர்தல் முடிவு நிறைய எக்ஸிட் போல எடுத்திருப்பாங்க. அது 29ஆம் தேதி 7 மணிக்கு மேல வரும். அப்போ நம்ம சில ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். பல எக்ஸிட் போல்ஸ், ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. எல்லாத்தையும் மாற்றாக தேர்தல் முடிவு வந்திருக்கு. பல தேர்தல்களை பார்த்திருக்கோம். இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல், வித்தியாசமான தேர்தல், பல வித்தியாசமான முடிவுகளை தரப்போகிற தேர்தல். நன்றி, வணக்கம்.